மகர ராசி உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட மகராசிகளுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். நல்ல தென்றல் காற்று உங்கள் பக்கம் அடிக்க போகுது. அதை பயன்படுத்திங்க. நிறைய கடன் இருக்குது, நாங்கள் எங்களுக்கு எப்படி சார் இப்படிலாம் மாறும் அப்படின்னா, இதில் இந்த மகர ராசியில் எல்லா தரப்பிலும் எல்லா வகையிலும், அதாவது மேல்மட்ட மக்கள், அடித்தட்டு மக்கள், ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, அப்படி எல்லாருமே இருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். அதில் இப்போ ஏதாவது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த முயற்சிகள் திருவினையாகும். எனக்கு தெரிஞ்சு 10 ஆண்டுகளுக்கு மேலாக மகர ராசினியர்கள் நிறைய பேர்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து இருப்பதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். இன்றைக்கி கூட என்னுடைய வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. உடனே ஒரு ஆட்டோவில் வரும்பொழுது யதார்த்தமாக அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது, அவரே எனக்கு தெரியும், நான் ஜாதகம்லாம் பார்ப்பேன்னு அவருக்கு தெரியும். எங்கள் வீட்டாண்ட இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறவர் தான். அப்போது அவர் சொல்கிறாரு, சார் எனக்கு 61 வயதாவது, 10 ஆட்டோ வச்சுருந்தேன், இன்றைக்கி வாடகை ஆட்டோ ஓட்டுறேன், எல்லாமே போச்சு, கையில் காசே நிற்க மாட்டேந்தேங்க. என் பிள்ளைகளால் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலங்க. பிள்ளைகளால் நான் தான் பிள்ளைகளுக்கு காசு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்களுக்கு மாதம் நான் ஆட்டோ ஓட்டி சம்பாதித்து தரணத்தோட எனக்கு நிம்மதி கிடைக்கல. எனக்கு என்ன, ஏன் சார் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டோம். எனக்கு அப்புறம் இதே மகர ராசினியர்கள் கொடி கட்டி பறப்பதையும் பார்க்கலாம். இப்போ கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அப்போ அவருடைய சுய ஜாதகத்தில் குரு புத்தி நடந்து கொண்டிருந்தால் இது போன்ற சோதனை காலங்கள்லாம் வரும். பெரும்பாலும் மகர ராசிக்கு குரு புத்தி, குரு தசை அந்த அளவுக்கு பெருசாக வேலை செய்யாது. இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள் சப்தமி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், அமிர்த யோகம். இன்றைக்கி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ரொம்ப வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லை நாங்கள் அப்படி தான் இருப்போம்னா சண்டை சச்சரவு உங்கள் நிம்மதியை கெடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசிக்கு குரு பார்வை, குருவோட பார்வை யோகமான பார்வை. குருவோடு சந்திரனும் அமர்ந்து உள்ளார். குரு சந்திர யோகம் மகர ராசினர்களுக்கு. 2ஆம் வீட்டில் ராகு, அதுவும் யோகத்தை கொடுக்கும். 2ஆம் வீட்டில் ராகு, அதுவும் யோகத்தை கொடுக்கும். ராகு கெட்டதையும் செய்வார், நல்லதையும் செய்வார். ராகு தசை நடப்பவர்களுக்கு தனஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். வெளிநாடு போக முயற்சி செய்வதற்கு வெளிநாடு போக வாய்ப்புகள் உண்டாகும். இன்னொன்று, சனி பகவான் வக்ரம் பெற்று உள்ளார். குரு பார்வை யோகம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன். 10ஆம் இடத்தில், அதாவது உங்களுக்கு அட்டமாதிபதி நீச்சம் பெற்றிருப்பது அது ஒன்றும் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. வீட்டில் அப்பா இருந்தாருன்னா அப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இல்லாட்டி பண நெருக்கடி, கடன் தொல்லைகள்லாம் சிலது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். மனைவி மூலமாக நன்மைகள், கணவன் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடத்தில் புதன் 11ஆம் லாபஸ்தானத்தில் புதன் கிடைச்சிருக்குது. குரு பார்வை பெற்றிருப்பது அது ரொம்ப ரொம்ப யோகம். மாணவ மாணவிகளுக்கு அடிக்க போவது யோகம். நீங்கள் படிப்பு முடித்தவொடனே வேலையில் கூப்பிடுவாங்க, பெரிய கம்பெனியில் கூப்பிடுவாங்க. அது மாதிரி நேரம் இல்லை, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாத்தியமாகும். பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து வாழ வாய்ப்புகள் உருவாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாத திருமண பாகியம் உண்டாகும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாகியம் உண்டாகும். தாய் மூலமாக சில நன்மைகள் ஏற்படும். மகர ராசிக்கு தாய் மூலமாக சில நன்மைகள் ஏற்படும். புத்திரகாரகன் என்று குருவுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த புத்திரகாரகன் உங்கள் ராசிக்கு அவரே விரையாதிபதி, அவரே
அவரே 3ஆம் வீட்டிற்கு அதிபதி. ஆனால் புத்திரகாரகன் 7ஆம் வீட்டில் குரு உச்சம் பெற்றிருப்பது மறுமணம் ஆகாதலுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த தருணம் உங்களுக்கு உள்ளது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி அடையலாம். மகர ராசிக்கு ஒரு பெரிய வியாபாரம், கூட்டு வியாபாரம் செய்யுங்களா, வெற்றி அடையும். இல்லை ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படியே தள்ளி போட்டுன்னு இருக்கு, அது இப்போ உங்களுக்கு சாத்தியமாகும். யாரையும் மகர ராசிக்காரங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதாவது கமாண்டிங் பவர் உண்டு. ஒரு ஆஃபீஸில் ஒரு 20-30 பேர் இருந்தாங்கன்னா அந்த 20-30 பேரை இந்த நபருக்கு என்ன வேலை கொடுத்தா இவங்க கரெக்டாக செய்வாங்க, அந்த நபருக்கு எதை கொடுத்தா கரெக்டாக முடிப்பாங்க, அப்படி எல்லோரிடமும் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய சிறப்பு உண்டு. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் உண்டு. மகராசிகளுக்கு ஹெல்த் இஷ்யூ அந்த வயதில் இருப்பவர்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது, ஸ்ரீராமஜெயம் என்று இரவில் படுத்து தூங்கும் பொழுதும் காலையில் எந்திரிக்கும் பொழுது 11 முறை சொல்லி எந்திரிப்பது, உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது. அறுவை சிகிச்சைகள்லாம் சில பேர்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து சார் எனக்கு வயிற்றில் அறுவை சிகிச்சை நடக்க போகுது சொல்கிறாங்க, நல்ல டேட்டு கொடுங்க சார் அப்படிலாம் சொல்லும் பொழுது இந்த நேரம் உங்களுக்கு அதெல்லாம் வந்து பெருசாக பாதிப்பு வராது. ஆப்ரேஷன் பண்ணதே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து குணமாயிடுவீங்க. நேரம் நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்தால் குரு நவகத்திற்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து குரு பலம் வந்து விட்டது, நீங்கள் திருமணம் செய்து சொல்லுவாங்க. அவர் குருவை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் கும்பிடலாம். குரு தனகாரகன், புத்திரகாரகன், ஒரு பதவிக்கு வேலைக்கு வேணும்னா குரு பகவானை கும்பிடலாம், உடம்பு சரியில்லைனா குரு பகவானை கும்பிடலாம். அவர் எல்லா குணங்களையும் எல்லா சக்திகளையும் கொடுக்கக்கூடிய பகவான் குரு பகவான். அந்த குருவை வழிபடுங்கள், கோடி புண்ணியம் உங்களுக்கு. உங்கள் ஆட்டம் ஆரம்பம் நல்லா இருக்கு, நேரம் திறமை உள்ளவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அகலக்கால் வைக்காதீர்கள். நான் சொல்லிட்டேன்னு சொல்லி அகலக்கால் வச்சு கடன் வாங்கி முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. யோசித்து எதை செஞ்சாலும் யோசித்து நமக்கு பாதிப்பு வராமல், ஏன்னா நான் பாதிச்சிட்டேன்னா என் குடும்பம் பாதிச்சிடும். இப்போ நீங்கள் பாதித்தா உங்களுடைய வாரிசுகள், மனைவி, குடும்பம், கணவர் எல்லாம் பாதிச்சிடும். அத்தனை பாதிப்புகள் அனைவருக்கும் வராமல் இருக்க நாம் எத்தகைய வண்ணம் நாம் தொழில் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில். வணக்கம். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம்.